அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா தம்பி போமாங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசன் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரேண்டம் தக்லீஃப் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரேண்டம் தக்லீஃப் பார்க்குறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ஏதோ பொலிட்டிக்கல் வீடியோவோ இல்லை ரீடர்ஸ் தக்லீஃபாவோ இருந்தால் யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஆனால் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட பெருசாக போய் சேராது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி யாரு போயிடுச்சா போலாமா? தக்லீஃப் மங்களகரமா பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். துரேந்தர் படம் ரிலீஸ் ஆனதுதான் ஆச்சு. உளவாளிகளை பிடிக்கிறோன்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்க வேட்டையாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் வந்துட்டு உள்ள வர தெரிஞ்சு இத்தனை வருஷமா பதுங்கி இருந்த உளவாளி இப்ப அங்க இருப்பானா? இதெல்லாம் அந்த உளவாளி பார்த்தா என்ன நினைப்பான்? நான் வீட்டுக்கே போயிட்டுண்டா இன்னும் யாரடா தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டான். இந்த சம்பவமே என்னடா பாகிஸ்தான் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்ப நம்ம பார்க்க போற சம்பவத்தை பார்த்தா பாகிஸ்தான் நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. இவர் பேர் தான் ख्वाजा ஆசிஃப். இவர் தான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவர் யாருக்காச்சும் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரலனா, இவர் தான் இந்தியாவை நாங்க வார்ல தோக்கடிச்சிட்டோம், அதுக்கு ஆதாரம் சோஷியல் மீடியால எல்லாரும் பாத்துக்கங்கன்னு சொல்லி இன்டர்நேஷனல் மீடியால சொன்னவர். Where's the evidence for that, sir? It's all over the social media, on Indian social media, not on our social media. இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு பிஸா ஹட்டோட அவுட்லெட் ஓபன் பண்ணி வச்சாரு, ரிப்பனை கட் பண்ணி. நல்ல பயங்கர கொண்டாட்டத்தோட போய் ஓபன் பண்ணி வச்சாரு, ரிப்பனை கட் பண்ணி. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? தெரியாது. ஆனா இது பாகிஸ்தான், இதுல நீங்க தப்பா தான் ஏதாவது யோசிக்கணும். அப்படி என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ख्वाजा ஆசிஃப் அந்த பிஸா ஹட் ஓபன் பண்ணி வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே பிஸா ஹட்ல இருந்து ஒரு அபிஷியல் ட்வீட் வருது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்ச அந்த அவுட்லெட் எங்களோடதே கிடையாதுன்னு. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்ச அவுட்லெட் ஒரு ஃபேக்கான பொய்யான அவுட்லெட், அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, எவனோ ஃபேக்கா ஓபன் பண்ணி உங்களை ஏமாத்திட்டான்னு ஒரு ரிப்போர்ட் வருது பிஸா ஹட்ல இருந்து. எப்படி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கே ஒரு நல்வா கொடுத்திருக்காங்க. பயங்கரமான நாடு தான். Pakistan's Defense Minister ख्वाजा Asif recently inaugurated what was announced as a new Pizza Hut outlet. Pizza Hut Pakistan says it had absolutely nothing to do with it. It wasn't a franchise, it was a fake. ஜெர்மனி சேர்ந்த ஒரு ஜூல மாமாங்கிற ஒரு 60 வயசான ஒரு சிம்பான்சி உடல்நலக்குறைவுனாலே வயசான காரணத்தினாலே படுக்கையிலே இருந்திருக்கு. அந்த சிம்பான்சிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சாக போறோம்னு. அதனால அவங்க என்ன கொடுத்தாலும் அது சாப்பிடாம படுக்கையிலே இருந்திருக்கு அந்த சிம்பான்சி. அந்த ஜூல இருக்கவங்களும் சாலிட் ஃபுட்டாவும் லிக்விட் ஃபுட்டாவும் கொடுத்து பார்த்திருக்காங்க. அந்த சிம்பான்சி சாப்பிடவே மறுத்துருச்சு. அதனால எழுந்திருச்சு கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு அது வீக்கா இருந்திருக்குது. இங்கதான் மிருகங்களுக்கு அஞ்சறிவு தான் நம்ம சொல்றதையும் தாண்டி ஒரு ஆச்சரியம் நடந்தது. அந்த சிம்பான்சி குழந்தையிலிருந்து பாத்துக்கிட்ட ஒரு ஜூ கீப்பர் அது கடைசி ஒரு தடவை பார்த்தலாம் சொல்லி அங்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் அந்த சிம்பான்சிக்கு அடையாளம் தெரியல. அடையாளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜூ கீப்பர் கொடுத்ததும் நல்லா வாங்கி சாப்பிட்டு படுக்கையிலே இருந்த சிம்பான்சி என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்க. தெரியுது. மேபி ஏதாவது நம்ம கொடுத்து சாவடிச்சிருவாங்க, நம்ம சாப்பிடாம இருக்கோம். இப்ப நம்ம ஒரு மனுஷன் உலகத்திலேயே 5 நிமிஷத்துக்குள்ள உலகத்திலே பெரிய துரதிருஷ்டசாலியாவும் அதே 5 நிமிஷத்துல உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியா மாறின சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன சம்பவம்னா 2019 இட்டாலியில் இருக்க மான்சா ரேஸ் ட்ராக்ல ஒரு போர்ஸ் டிரைவர் டர்னிங் திரும்புறத தப்பா கெஸ் பண்ணி பகானி ஹுயாரா பிசி கார்ல கொண்டு போய் மோதிடுவாரு. 2 காருமே டேமேஜ் ஆயிரும். அந்த பகானி காரோட அந்த டைமோட விலையே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கிட்ட. பகானி கார் தான் மோதிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் இறங்கி அழுக ஆரம்பிச்சிருவாரு. இது வரைக்கும் அவரோட துரதிருஷ்டமான நேரம். இதுக்கப்புறம் அவரோட நல்ல நேரம். இதுக்கப்புறம் என்னடா நல்ல நேரம் வந்திருக்குன்னு
உங்களுக்கு தோணுச்சுன்னா இவர் கொண்டு போய் ஒரு பகானி கார்ல அடிச்சார்ல, அந்த காரோட ஓனர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காருக்குள்ள இருந்தது கிறிஸ்டோபர் பகானின்னு. பகானி கார் கம்பெனி ஓனரோட பையன் கிறிஸ்டோபர் பகானி தான் உள்ள இருந்திருக்காரு. மனுஷன் அப்படியே பொறுமையா வெளியே எஞ்சி நம்ம ஆளுகிட்ட நடந்து வந்து கோவப்படாம கவலைப்படாதப்பா என் காரி உன் காரி நானே ரெடி பண்ணி தந்துறேன்னு சொல்லியிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறம் இவன் தான் உலகத்தில் அதிர்ஷ்டசாலின்னு தோணுது இல்ல? அவ்வளவு ரேட்டு கொடுத்து பண்ணுங்க. எல்லாருமே ஃபைட் கிளப் படம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ட் மூவின்னு சொல்லலாம், ஒரு பவுண்டரி லைன் கூட சொல்லலாம், ஒரு கல்ட் ஃபில்ம்னா பார்த்துருக்கோம். ஃபைட் கிளப் First rule of Fight Club is you do not talk பார்த்ததுல about தானே? Fight Club. Second rule of Fight Club is அவன் படம் அது. you do not talk about Fight Club. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல. ஆஸ்கருக்கு ஒரே ஒரு நாமினியா இருந்தாலும் அதுவும் கிடைக்கல. நிறைய முக்கியமான அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த டைம்ல 1999ல நிறைய நெகட்டிவ் சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவாவே இந்த படத்துக்கு நடந்தது. இவ்வளவு நல்ல படம் இத்தனை ஆப்பு வாங்கினதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த டைம்ல இருந்த ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை மொக்க படம், டேஞ்சரான படம், சொசைட்டிக்கு தேவையில்லாத படம் சொல்லி அம்புட்டு நெகட்டிவையும் ஒரே படத்துல கொட்டி இந்த படத்தை ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் பண்ணி நெருப்புல இலையலி போட்டு நெருப்பு அணைக்க முடியுமா என்ன? இவங்கனால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் அவார்டு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டது. அது என்ன உண்மைதான். ஆனா இந்த படம் மக்களுக்கு ரீச் ஆகி சிடிஸ் மூலியமா பயங்கரமா வித்து பயங்கர ப்ராஃபிட் பண்ணுச்சு. வருஷங்கள் போக போக இந்த படம் நிறைய அவார்டு வாங்க ஆரம்பிச்சது. 10 வருஷம் கழிச்சு ஸ்பைக் டிவி அவார்ட்ஸ் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு வாங்க வந்த பிராட் பிட்டும் எட்வர்டும் ஃபைட் கிளப்போட டைரக்டரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் கிளப் படத்தை என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்க, யாரெல்லாம் எந்த ரிவ்யூவர் அவங்க பேர் படிப்பாங்க, அவங்க என்னெல்லாம் திட்டிருந்தாங்க. அந்த அவார்டு ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு 3 பேருமே. இதுல நிறைய பேர் அந்த படத்தை பண்ணவங்க கீழே உட்கார்ந்திருப்பாங்க. அந்த சம்பவமே தரமான சம்பவமா இருக்கும். We kind of knew that an award like this was in our future, இந்த மாதிரி கமலையும் திட்டுங்க பாருங்க. especially after we read the reviews of our movies like these ones. தமிழ் படத்தை ஊற்றி முன்ன எல்லாரையும் பேரை வச்சு திட்டு. A load of rancid, depressing swill from start to finish. Rex Reed, The New York Observer. A witless mishmash of whiny, infantile philosophizing and bone-crushing violence. Kenneth Turan, LA Times. யார் யார் இது பண்ணி தான் ஒரு Washington's poster child for What's Wrong with Hollywood. Anita Bush, Hollywood Reporter. The most cheerfully fascist film since Death Wish, its macho porn is the sex movie Hollywood has been moving toward for years. That was Roger Ebert of the Chicago Sun-Times. This movie is not only anti-capitalist, but anti-society, and indeed, anti-God. Alexander Walker, Evening Standard. கெரியர் ஏண்டா ஏன் கெரியர் எவன்டா முடிக்க முடியும்? அப்பவே சொல்லிருந்தா இன்னும் தெரியாதா? Evening Standard. அப்போதான் அப்படியே இதாயிடுச்சு. ரேஸ் பார்த்திருக்கேன், புறா ரேஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ரேஸை பார்த்தது இப்படி ஒரு ரேஸ்னு சொல்லி பார்த்தது ஷாக் ஆயிட்டேன். நீங்களும் அந்த வீடியோ பாருங்க. அது என்ன ரேஸ்னு புரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ஒண்ணு மட்டும் உறுதி, நம்ம எல்லாருமே அந்த ரேஸ் ஜெயிச்சிருக்கோம். அட பாவிகளா, ஏன்டா இப்படி இறங்கிட்டீங்க? இந்த இதுல போட்டு காமிக்கிறாங்களா? என்ன கன்றாவி இது இல்லையா? இது அனிமேஷன் தானே? இல்லையா, எதுலயோ இது பண்ணிருக்காங்க. யார் வின் பண்றாங்களோ இவ்வளவு இறங்கி இப்படி இறங்கிட்டீங்களாடா?
இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையானா நடந்தது உண்மை, ஆனா நம்ம பார்த்தது உண்மை இல்ல. ஹெல்த்தி பர்சன் சூஸ் பண்றதுல லேப்ல இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ல இப்படி ரேஸ் நடத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தது உண்மை இல்ல, ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ மக்கள் மன்றத்துல இருந்து நியூஸ் சேனல்ஸ்ல நடக்கிற எலெக்ஷன் டிபேட்ல இருந்து தக்லீஃப் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்பதான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போய் சேரும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா மக்களே. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபைட் கிளப் இப்போ அது கேள்விப்பட்டேன், அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன் நான். அது அதாவது எப்படி ஒரு நல்ல படத்தை எப்படிலாம் ரிவ்யூவாக காலி பண்ண முடியும், அதில் இருந்தால் தெரியுது. அசால்ட்டாக அந்த படத்தையே காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதாவது டிவியில் பார்க்குறது, இந்த மாதிரி இதில் சீரியலில் பார்க்குறது, அப்படி பார்த்து தான் இந்த படம் பயங்கர ரீச் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. துரேந்தர் படம் வந்ததுக்கு அப்புறம் பாவம் அந்த மனுஷங்க நாங்க இல்லடா இல்ல எனக்கு தெரிஞ்சு அது எடுத்திருக்காங்கன்னா அவங்களாம் இல்லன்னு அர்த்தம். அதனாலதான் தைரியமா எடுத்திருக்காங்க. அது முன்னாடி இந்த பிளான போய் சொன்னாங்கன்னா மாட்டிக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த பீஸா அந்த இது வந்து ஏமாந்து இந்த தலைவர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஆமா இந்த கதை இங்க தமிழ்நாட்டுலயே நடந்துச்சுல வேர்ல்டு கப் அப்படி ஏமாந்து அது ஒண்ணும் போட முடியாது. ஏமாத்துறவங்க இருக்கிறது கரமசாலியும் இருக்காங்க ஏமாத்துறதுலயும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்